நாங்க ஒர்க் பண்ற ராயல்டி ஃப்ரீ வெப்சைட்ஸ்ல நான் அடோபி ஸ்டோக்ல ஏஐ ஆட்டோமேஷன், அதாவது நம்ம இந்த மெட்டா டேட்டாவை செட் பண்றதுக்கு இந்த அசெட்ஸுக்கு ஏஐ ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ற சம்பந்தமா பார்த்தேன். இது எல்லாமே சேல்ஸ் நடக்குதா, இது எல்லாமே ரியல் ப்ரூஃப் தான் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ சேல்ஸ் நடக்கிறதால நம்ம இதை சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ இந்த இதுக்கு ஏஐ ஆட்டோமேஷனை யூஸ் பண்றோம். அதே மாதிரி சட்டர் ஸ்டோக்குக்கும் அந்த ஏஐ ஆட்டோமேஷன் இதுலயும் எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருகுதா, நீங்க எந்த இதுவும் இது பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஒன்று செட் பண்ணும். பட் இது கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்குமா, அது எப்படிங்கிறத நான் சொல்றேன்னு பாருங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அசெட் வந்து கென்வாவில் இருந்து கிரியேட் பண்றோம். ரொம்ப ஈஸியான செட்டப்பா. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போற சைட் வந்து சிஎஸ்விஜின். இது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண சொல்லுவோம். பட் 30 அசெட் தான் அப்லோட் பண்ண விடுவாங்க. பட் அதுக்கு நாங்கள் ஒரு இது ஒன்று யூஸ் பண்ணுவோமா, ட்ரிக். ரைட். இதில் வந்து இது நாட் ஓன்லி மெட்டா டேட்டா, இதில் நீங்கள் ப்ராம்ப்ட், அதே மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜின், அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவர், அதே அப்ஸ்கேல் எல்லாமே இதில் செய்து கொள்ளலாம். நான் மெயினாக இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்கு அடோபி ஸ்டோக், அதே மாதிரி ஃப்ரீ பிக், வெக்டிசி, 15, 123 RF, ட்ரீம்ஸ் டைம் எல்லாத்துக்கும் எங்கள் அசட் கிரியேட் பண்ணோம். நாங்கள் மெயினாக வந்து சட்டர் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் கூகுள் ஜெமினிட ஏபிஐக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லாத்துக்குமே ஏபிஐக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம அந்த அடோபி ஸ்டோக் யூஸ் பண்ணுறதுல குரோக்கோட ஏபிஐக்கே யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஜெமினியை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோமா. மற்ற செட்டப் எல்லாம் டிஃபால்ட்டாக செட்டப் பண்ணிட்டோம். இங்கே நம்ம அசட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி ஒருத்த வந்து ஜெனரேட் மெட்டா டேட்டான்னு ஒரு சொல்லியிருக்குது. நீங்கள் கொடுத்தோம்னு ஒரு சொன்னால் ஒவ்வொன்றுக்குரிய டைட்டிலும் இப்போ நீங்கள் இதில் சில வித்தியாசங்கள் இருக்குதா, சட்டர் ஸ்டோக்கோட மெட்டா டேட்டாக்கும் அதே மாதிரி அடோபி ஸ்டோக்கோட மெட்டா டேட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. ஸோ அந்த டிஃபரெண்ட்டுக்கு அதுக்காகத்தான் நம்ம இங்கே தனித்தனியாக வச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் மொத்தமாக செட்டப் பண்ணுறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். பட் தனித்தனியாக நீங்கள் செட்டப் பண்ணுறது நல்லா. ஓகேவா, ரைட். இப்போ பாருங்க, இதில் வந்து நீட் அட்டென்ஷன் இருக்குன்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த அந்த டேட்டாவை வந்து இன்னும் அட் பண்ணதான் சப்மிட் பண்ணலாம். இப்போ இது சில இடங்கள்ல வந்து இதை மெனுவலாக செட்டப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் மெனுவலாக செட்டப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இங்கே கொண்டு வந்து நம்ம செட்டப் பண்ணிட்டோம்னு ஒரு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு ஒரு சொன்னா இது எத்தனை உங்களுக்கு ஜெனரேட் ஆகுது, எரர் எத்தனை வருது, பெண்டிங்ல எத்தனை இருக்குங்கிறது அது வந்துட்டு உங்களுக்கு இதுல எல்லாமே காட்டிடும். ஸோ எரர் நோடு சொல்லி காட்டினா இந்த எரர் நோடு சொல்லுவாங்க, இல்லை டன் நோடு சொன்னா அதையும் இதுல சொல்லுவாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் செட்டப் பண்ணி முடிஞ்சா எல்லாமே ஓகேன்னு சொல்லி காட்டும். இதுல நாங்க டவுன்லோட் மெட்டா டேட்டா சிஎஸ்விங்கிறத டவுன்லோட் பண்ணி எடுப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்த பிறகு இங்க வந்தது பிறகு இங்க பாருங்க அப்லோட் சிஎஸ்விங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணதும் அப்லோட் சிஎஸ்விங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அது வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல சிஎஸ்விக்குரிய ஃபைல் டவுன்லோட் ஆகின ஆப்ஷனை இங்க காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது அந்த சிஎஸ்வி ஃபைல் ஓட்டோவா இதுக்கு என்னென்ன அசெட்டுக்கு வந்து நம்ம இது மெட்டா டேட்டாவை ஜெனரேட் பண்ணிட்டோம் அது எல்லாத்தையுமே ஓட்டோவா இதுல செட்டப் பண்ணிருக்கேன். நான் அதை லைவா காட்டுறேன். பாருங்க, எல்லாமே எதுலையுமே எரர் இல்லாம 30க்கும் சக்சஸ்ஃபுல்லா இது பண்ணிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன்னு பாருங்களா, உங்களுக்கு எல்லாமே நீட் அட்டென்ஷன் கரெக்ட்னு வரும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ரெடி டு சப்மிட் வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இதுல நீங்க செய்து கொள்ளுங்க. நான் அதில் இது பண்ணுவோம். இதுல அசெட் டைப்ல வந்து இமேஜ் டைப்ல இதை வந்து